பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் மாணவி அளித்த புகாரில் சென்னை கலாக்ஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பேராசிரியர் மீது முன்னாள் மாணவி அளித்த திடுக்கிடும் புகாரின் பின்னணி என்ன? கலாக்ஷேத்ரா கல்லூரி முன்னாள் பேராசிரியர் 15 ஆண்டுகளுக்கு முன்ன கல்லூரியில் பயின்ற மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. புகாரின் பேரில் பேராசிரியர் மீதான கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? சென்னை திருவான்மியூர் பகுதியில் அமைந்துள்ளது கலாக்ஷேத்ரா நடனப்பள்ளி. இந்த கல்லூரியில் பயிலும் மாணவிகள் சிலர் கடந்த ஆண்டு அங்கு பணியாற்றிய பேராசிரியர் ஹரிபத்மன் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விசாரணைக்கு பின்னர் ஹரிபத்மனை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பேராசிரியர் மீது பாலியல் புகார் எழுந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கலாக்ஷேத்ரா கல்லூரியில் 1995 முதல் 2007 ஆண்டு வரை பரதநாட்டிய வகுப்பு படித்த மாணவி ஒருவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் திருமணமாகி குடும்பத்துடன் வசிக்கிறார். அங்கிருந்தவாறே சென்னை காவல் ஆணையருக்கு மின்னஞ்சல் மூலமாக பரபரப்பு புகார் ஒன்றை அந்த பெண் அளித்தார். அதில் கலாக்ஷேத்ரா கல்லூரியில் பயிலும் போது தனக்கு பரதநாட்டியம் சொல்லித் தந்த முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா தனக்கு அடிக்கடி பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்ததாக கூறியுள்ளார். அது குறித்து விசாரித்து பேராசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து வெளிநாட்டில் வசிக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவையும் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினர். இதில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித்தால் அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது தெரிய வந்தது. அது தொடர்பாக மகளிர் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது ஸ்ரீஜித் கலாக்ஷேத்ராவில் பணிபுரியவில்லை என்பதும் அவர் அடையாறில் தனியாக நடனப்பள்ளி நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கலாக்ஷேத்ரா கல்லூரி முன்னாள் பேராசிரியர் பாலியல் புகாரில் கைதாகி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.